சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனை, ஸ்டாலின் போட்ட மெகா பிளான், மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய, ஸ்டாலினை கைது செய்ய எந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் திட்டம் தீட்டுகிறதோ அதே போலத்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திங்கன்னா கைது செய்ய ஒட்டுமொத்தமான ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னந்தனியாக பார்த்திங்கன்னா அவரை ஒடித்து கட்டுவதற்காகவும் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் அவர் மீண்டும் திரும்ப வரக்கூடாது என்பதற்காக அவரை முடித்து கட்டுவதற்கென்று அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனை அப்படின்றது நிச்சயமாக வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவிற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் என்பது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு சிறை தண்டனை என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற ஒரு சூழல்களில் நிறைய விதமான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வெளியாகி அது ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனை அப்படின்றது நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிறை தண்டனை என்பது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ